கோவை மாவட்டத்தில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த வழக்கில் காப்பக உரிமையாளருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அவரது கூட்டாளிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. கோவை சரவணம்பட்டி விளாங்குறிச்சி சாலையில் இயங்கி வந்த காப்பகத்தின் உரிமையாளர் மணியக்காரம்பாளையத்தைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் காப்பக சமையலர் சித்ரா ஆகியோர் மீது 2016ஆம் ஆண்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காப்பகத்தில் தங்கி 8ஆம் வகுப்பு படித்து வந்த 14 வயது சிறுமி அளித்த புகாரின்படி காப்பக உரிமையாளர் ஜெகன் சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். மேலும் ஜெகனுக்கும் சித்ராவுக்கும் இடையேயான கள்ள தொடர்பை சிறுமியை கட்டாயப்படுத்தி பார்க்க வைத்துள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த கோவை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குலசேகரன் முதல் குற்றவாளி ஜெகனுக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 7,000 அபராதமும் விதித்துள்ளார். 2ஆம் குற்றவாளி சித்ராவுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 2,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு துடியலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.